தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வசனம் யோவான் 3:36. குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை. தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும் என்றார். இந்த வசனத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, குமாரனிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாக இருக்கிறான். ஆமாம், எப்படின்னா, குமாரனிடத்தில் விசுவாசமாக இருந்தால் அவன் மாம்சத்தினால் பிறக்காமல் தேவனுடைய சித்தத்தினால் பரிசுத்தாவினால் பிறந்தவனாக மாற்றப்படுகிறான். தேவாதி தேவனுக்கு பிள்ளையாகிறான். அவன் பாவம் மன்னிக்கப்படுகிறது. ஆதியாகமம் 3:19 பிரகாரம் சாபம் என்னன்னா, நீ மண்ணாக இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய். இந்த சாபம் அவன்கிட்டருந்து எடுக்கப்படுது. ஏன்னா அவன் மண்ணினால் படைக்கப்படலை. அதனால் அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகக்கூடிய தகுதி உடையவனாக இருக்கிறான். நித்திய ஜீவனை உடையவனாக இருக்கிறான். கிறிஸ்து வருகையின் போது மறுரூபமாக்கப்பட்டு தேவனோடு எடுத்துக்கொள்ளக்கூடிய பாக்கியவானாக இருக்கிறான். நேற்று அவர் சொல்கிறார், குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை. இந்த தகுதி குமாரனை விசுவாசியாதவர்களுக்கு இந்த தகுதி கிடையாது. அவங்க மேலே தேவனுடைய கோபம் நிலை நிற்கும். தேவனுடைய கோபம் நிலை நிற்கும் அப்படின்னா, ஆதியாகமம் 3:19 பிரகாரம் நீ மண்ணாக இருக்கிற, மண்ணுக்கு திரும்புவாய். கட்டாயம் நீ மரணம் அடைந்து மண்ணோடு மண்ணாக போவாய். உன்னுடைய செய்கைகள் அனைத்தும் நியாய தீர்ப்புக்கு உட்பட்டாயிருக்கும். சரியா? அதாவது தீர்ப்புக்கு உட்பட்ட நாளில் அவனவன் செய்கைக்கு தக்கதாக பலன் கிடைக்கும்.